சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பிளாஸ்டிக்ல தயாரிக்கிறாங்க. செல்போன் வாங்குறீங்களா, அதுக்குள்ள கவருக்குள்ள ஒரு சின்ன பையா இருக்கு பாத்தீங்களா, மாஸ்டரைஸ் ஆகாம இருக்கிறதுக்காக. சோ அதுதான் பெட்ரோலியம் சிலிக்கான் ஜெல். இதுல வந்துங்க எதுல வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு காட்டன்ல தான் வச்சிருக்காங்க. இது ரீசைக்கிள் காட்டன். ஏன் சொல்றேன்னா இங்க பாருங்க, கட்சி எடுத்து இப்படி கிழிச்சா வந்துருமா, நம்ம துப்பட்டா எடுத்து கிழிச்சா வந்துருமா, வராது தானே, இது வருது பாருங்க. அப்ப இது ரீசைக்கிள் காட்டன். ரீசைக்கிள் காட்டன் நம்ம இந்த ஸ்பின்னிங் மில்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்பின்னிங் மில் எல்லாம் முதல் தரமானது, இரண்டாம் தரமானது, அப்படி 4வது 5வது தரம் எல்லாம் வரும்போல பஞ்சு வரும்போலங்க. அந்த பஞ்செல்லாம் கடைசியில இருக்கிற பஞ்சை என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் வாங்கிட்டு போய், ஏன்னா அதான் சீப்பா இருக்கு, அதுல வச்சு துணியெல்லாம் தயாரிக்க முடியாது. அதையெல்லாம் வாங்கிட்டு போய் ஒரு பெரிய ஒரு தொட்டி மாதிரி இருக்கு, அதுல போட்டு குளோரின், பிளீச்சிங், டயாக்சன் இதெல்லாமே போட்டு அதை சுத்தப்படுத்துவாங்க. சுத்தப்படுத்துறப்போ கூடவே இந்த பெட்டில மரப்பெட்டில இருக்குங்களா, காகித பெட்டி இதெல்லாம் போட்டு கூலா அரைச்சிருவாங்க. அதுல தயாரிக்கிறது தான் இந்த ரீசைக்கிள் காட்டன் சொல்றது, காட்டன் மாதிரி. சோ இந்த இதில் இருக்கக்கூடிய குளோரின் வாசமும் டயாக்சின் வாசமும் வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு தான் இதுல பர்ஃபியூம் அடிக்கிறாங்க. இப்போ டைரக்டா நம்ம பர்ஃபியூம் அடிச்சோம்னா நமக்கு என்ன ஆகுங்க, நெடி அதிகமா இருக்கும், ஸ்கின் கேன்சர் வரும். அது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை கிடையாதுன்னு தெரியும். ஆனா ஒரு பிறப்புறுப்புங்கிறது எவ்வளவு மென்மையா இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல அவ்வளவு சாஃப்டா இருக்கிற கொண்டு போய் பர்ஃபியூம் வச்சா குளோரின் வச்சா என்ன ஆகும்? அப்ப அரிப்பு வரத்தானே செய்யும், பிக்கத்தானே செய்யும், காயம் ஆகத்தானே செய்யும். இதுல இவ்வளவு பிரச்சனைக்கு வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு சானிடரி நாப்கின் தான். கடைசி லேயர், இந்த கடைசி லேயர் லீக்கேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, இப்படியே பலூன் மாதிரி வருது. இப்படி இழுத்து இப்ப நம்ம வாய்ப்பகுதியில் ஒட்டிட்டு வச்சுக்கோங்க, இல்ல இங்கே இந்த கைப்பகுதியிலே ஒட்டிட்டு வச்சுக்கோங்க. இங்க காற்றோட்டம் போகுமா?